அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, புதிய 2025-26ஆம் ஆண்டுக்கான புதிய விஏஓ உதவியாளர் வேலைவாய்ப்புக்காக நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது. வில்லேஜ் அசிஸ்டன்ட் வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது. கிராம உதவியாளர் வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சில பேருக்கு விஏஓ வேலைன்னா தான் தெரியும், ஒரு சில பேருக்கு கிராம உதவியாளர்னா தான் தெரியும், ஒரு சில பேருக்கு வில்லேஜ் அசிஸ்டன்ட்னா தான் தெரியும். அதனால 3 விதமாக சொல்லியாச்சு. ஸோ அதனால 3 விதமான நமக்கு வந்து தெளிவான விளக்கமும் கொடுத்தாச்சு. ஸோ டோட்டலாக நமக்கு இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு டோட்டலாக நமக்கு 2299 வேகன்சி அஃபிஷியலாக கிடைச்சிருக்குதுங்க. சரிங்களா? ஸோ இந்த வேகன்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு அஃபிஷியலாக ஒவ்வொரு மாவட்ட வாரியா வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதுல ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளவு வேகன்சி நமக்கு கிடைச்சிருக்குது, அதுல ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வந்து எந்தெந்த டேட்ல, அதாவது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் டேட் வந்து மாறுதுங்க, அப்ளை பண்ற டேட்டு. ஸோ அதுக்கு வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எப்போ வந்து க்ளோஸ் ஆகுது, ஸோ அதை பத்தின தகவலை நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? மெயினா எந்தெந்த மாவட்டத்துக்கு எவ்வளவு வேகன்சி வந்திருக்குன்னு பார்க்க போறோம். அதை தொடர்ந்து எந்தெந்த மாவட்டத்துக்கு அப்ளை பண்றது டேட் வந்து முடிய போகுது, அதுக்கு முன்பாக நம்ம எப்படி அப்ளை பண்ணணும், அதற்கான அப்டேட் நம்ம பார்க்க போறோம். அதை தொடர்ந்து இந்த வேலை வாய்ப்பை வந்து ஆஃப்லைன்ல பண்ணணுமா, ஆன்லைன்ல பண்ணணுமா, அதற்கான தெளிவான விளக்கமும் பார்க்க போறோம். அதை தொடர்ந்து மெயினா எல்லாருமே எதிர்பார்த்தது இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் தான். இந்த செலெக்ஷன் ப்ராசஸ்ல எக்ஸாம் இருக்குமா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னாக்க நார்மலா வந்து மார்க்கை வச்சு மட்டுமே செலக்ட் பண்ணுவாங்களா, ஸோ அதற்கான தெளிவான துல்லியமான அப்டேட்டை நம்ம கொடுக்க போறோம். அதை தொடர்ந்து இந்த வேலை வாய்ப்புல யார் யாருக்கு முன்னுரிமை, இந்த வேலை வாய்ப்புல யார் யாருக்கு வந்து முன்னுரிமை கொடுக்க போறாங்க, ஸோ அதற்கான அப்டேட்டுமே நம்ம பார்க்க போறோம். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு பர் மந்த்துக்கு சம்பளம் எவ்வளவு கிடைக்க போகுது, ஸோ நார்மல் சேலரி எவ்வளவு கிடைக்கும், போக போக இன்க்ரிமெண்ட் சேலரி எல்லாம் எவ்வளவு கிடைக்கும், ஸோ அதற்கான அப்டேட்டுமே தெளிவா துல்லியமா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அதை தொடர்ந்து இந்த கிராம உதவியாளர் வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் தேவைப்படும், அதற்கான முழு அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம தெளிவா துல்லியமா பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பாக்குறீங்க, நமது வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையில இருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிபிகேஷன் இது எல்லாமே நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்ட்ல இருக்கவங்க எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ் அப்டேட் நோட்டிபிகேஷன்லாம் நமது சேனல்ல தான் ரெகுலரா அப்டேட் ஆயிட்டு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கூடயும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஒரு 5 பேருக்காக நம்ம வீடியோவை ஷேர் பண்ணீங்கன்னா அவங்களும் அரசு வேலைக்கு போகிறதுக்கு ஒரு கனவா இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாங்க. இங்க தெளிவா மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க பாருங்க. அபிஷியலா நமக்கு வில்லேஜ் அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான புதிய நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க. டோட்டலா நமக்கு 2299 வேகன்சி அபிஷியலா கிடைச்சிருக்குதுங்க. சரிங்களா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது இந்த வேலை வாய்ப்பானது எங்கிருந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றதான் தெளிவா நம்ம பார்க்கணும். ஸோ இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ரெவன்யூ அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து தான் இந்த வேலைக்கான நோட்டிபிகேஷன் அபிஷியலா கிடைச்சிருக்குதுங்க. ஜாபோட கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடோட கவர்மெண்ட் ஜாப் தான், நிரந்தரமான ஒரு அரசு வேலை தான். இது பகுதி நேரமோ இல்லை வந்து கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணியோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நிரந்தரமான ஒரு அரசு வேலை தான். அடுத்துதான் டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி அப்படின்னு பார்த்தோம்னா டோட்டலா நமக்கு 2299 வேகன்சி அபிஷியலா கிடைச்சிருக்குது. அதுல வில்லேஜ் அசிஸ்டன்ட் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்குது. ஸோ இதுல வந்து என்னென்ன மாவட்டத்துக்கு எவ்வளவு வேகன்சி இருக்குன்றத தொடர்ச்சியா பார்ப்போம். நமக்கு வந்து போஸ்டிங் வந்து எங்கெல்லாம் போடுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு முழுக்க, அதாவது 38 மாவட்டத்துல எந்த மாவட்டத்துல வேணும்னாலும் உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கலாம். நீங்க ஒர்க் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். நீங்க ப்ரிப்பரேஷனா தான் இருக்கணுங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாவட்டம், நான் வந்து இப்போ சென்னையில் அப்ளை பண்ணியிருக்கேன்னா நீங்க சென்னை மட்டும் தான் கிடைச்சா நான் வேலைக்கு போவேன் அப்படின்றவங்க நீங்க இருக்கக்கூடாது. கண்டிப்பா எந்த மாவட்டத்துல வேணும்னாலும் உங்களுக்கு போஸ்டிங் கொடுப்பாங்க. நீங்க ஒர்க் பண்றதுக்கு ரெடியா தான் இருக்கணும். ஸோ ஒரு வருஷம் 2 வருஷம் நீங்க ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய சொந்த ஊருக்கே நீங்க ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்துடலாம். ஸோ இது எல்லாமே நடக்கும். நமக்கு தேவை ஒரு அரசு வேலை தானே தவிர்த்து நமக்கு இந்த மாவட்டம் தான் வேணும் அப்படின்றத நம்ம வந்து கன்ஃபார்மா சொல்ல முடியாதுங்க. அதனால கண்டிப்பா உங்களுக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னா எந்த மாவட்டத்துல வேணும்னாலும் சூஸ் பண்ணிக்கோங்க.
ஸோ அடுத்ததான் அஃபிஷியல் வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுதான் அஃபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்டை எல்லாருமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வெப்சைட்டில் போட்டு தான் நீங்கள் விண்ணப்பிக்கணும். அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணுறதுன்னு ஆகணும். இதில் தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணுங்க. சரிங்களா? நமக்கு ஃபர்ஸ்ட்ல ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளோ வேகன்சின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி டோட்டலாக நமக்கு 2299 வேகன்சி கிடைச்சிருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து விழுப்புரம் மாவட்டத்துக்கு இப்போ அடுத்த ஒரு மாவட்டத்துக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க பாருங்க. விழுப்புரம் மாவட்டத்துக்கு டோட்டலாக 31 வேகன்சி. மினிமம் 10ஆம் வகுப்பு தான் குவாலிஃபிகேஷன். அதற்கு வந்து 16ஆம் தேதி 9வது மாதம் அடுத்த மாதம் வந்து 16ஆம் தேதிக்கும் டைம் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது அரியலூர் மாவட்டத்துக்கு டேட் அப்படியே ஆப்போசிட்டாக மாறுது பாருங்க. 7ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ராமநாதபுரத்துக்கும் 7ஆம் தேதி தான் டைம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கடலூர் மாவட்டத்துக்கும் 4ஆம் தேதி தான் டைம் கொடுத்துருக்காங்க லாஸ்ட் டேட்டு. ஸோ அதே மாதிரி புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு 28ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. திருச்சி மாவட்டத்துக்கு 26ஆம் தேதி வரைக்கும் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் டேட் வந்து மாறிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 22 ஒரு சில மாவட்டங்கள்லாம் இன்னைக்கு லாஸ்ட் டேட். ஏன்னா தர்மபுரி மாவட்டம் இன்னைக்கு டேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 20ஆம் தேதி இல்லையா? ஸோ அதனால இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 20 தர்மபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடியவங்கலாம் நான் கண்டிப்பா நீங்க வந்து இன்னையோட லாஸ்ட்டுங்க விண்ணப்பிக்கிறதுக்கு. ஸோ சீக்கிரமா விண்ணப்பிச்சுக்கோங்க. அதே மாதிரி திருவள்ளூர் மாவட்டத்துக்கும் இன்னும் 2 நாள் டைம் இருக்குது. அதே மாதிரி திண்டுக்கல் மாவட்டத்துக்கும் 2 நாள் தான் டைம் இருக்குது. அடுத்தது சிவகங்கை மாவட்டத்துக்கும் இன்னும் 3 நாள் டைம் இருக்குது விண்ணப்பிக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து டேட்லாம் வந்து இந்த விருதுநகர் மாவட்டத்துக்குலாம் டேட் முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி நாமக்கல் மாவட்டத்துக்கும் டேட் முடிஞ்சாச்சு. கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கும் டேட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா டேட் வந்து 16ஆம் தேதியில முடிஞ்சாச்சு இல்லையா? ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் டேட் வந்து மாறிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ ஒருவேளை எங்க மாவட்டத்துக்கு டேட் முடிஞ்சிச்சு நான் என்ன பண்றது? வேற மாவட்டத்துக்கு விண்ணப்பிக்கலாமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா 100% நீங்களும் விண்ணப்பிக்கலாம். அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நான் இன்னொரு விஷயமும் சொல்றேன். ஏற்கனவே நான் ஒரு மாவட்டத்துல விண்ணப்பிச்சிருக்கிறேன். அந்த மாவட்டம் டேட் க்ளோஸ் ஆயிருச்சு. இருந்தாலும் நான் இன்னொரு மாவட்டத்துக்கும் சப்போஸ் விண்ணப்பிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விண்ணப்பிச்சீங்கன்னா, ஏற்கனவே விண்ணப்பிச்ச மாவட்டத்துக்கும் இந்த மாவட்டத்துக்கும் சேர்த்து இவங்கள வந்து பார்த்தீங்கன்னா மெர்ஜ் ஆகும்போது உங்க டாக்குமெண்ட்ல மெர்ஜ் ஆகும்போது என்ன ஆகும்னா உங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாமே இது பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த வேலையை கிடைக்காம போயிடும். ஸோ அதனால ஏதாச்சும் ஒரு மாவட்டத்தை மட்டும் சூஸ் பண்ணி விண்ணப்பிச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது எலிஜிபிலிட்டி உங்க ஏஜ் லிமிட் எதுலேருந்து கால்குலேஷன் போடுவாங்க அப்படின்னா 1/7/2025 இது வரைக்கும் உங்க டேட் ஆஃப் பர்த்தை போட்டு எந்த டேட் ஆஃப் போட்டு எவ்வளோ ஏஜ் இருக்குன்றத மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ யூஆர் கேட்டகரியா இருக்கீங்கன்னா உங்களுக்கு 21 வயசுல இருந்து 32 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். பிசி எம்பிசி எஸ்சி எஸ்சிஐ எஸ்டி இந்த கேட்டகரியில வரீங்கன்னா 21 வயசுல இருந்து 37 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். பிடபிள்யூ கேண்டிடேட்டா இருக்கீங்கன்னா 21 வயசுல இருந்து 42 வயசு வரைக்கும் நீங்க விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ அடுத்ததான் வந்து வில்லேஜ் அசிஸ்டன்ட் வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 11,100ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 35,500 வரைக்கும் சேலரி வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க ரிட்டன் டெஸ்ட் இன்டர்வியூ ஓகேங்களா? கண்டிப்பா இந்த விஏஓ உதவியாளர் வேலைக்கு கண்டிப்பா எக்ஸாம் இருக்கும். அந்த எக்ஸாம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஒரு 5வது படிச்சிருக்கவங்க என்ன நாலேஜோட இருப்பாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் எக்ஸாம் வந்து வைப்பாங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான எக்ஸாம் தான் இருக்கும். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஓகேங்களா? கடைசியாக இருக்கும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இவ்வளோதான் வந்து செலெக்ஷன் ப்ராசஸே நடக்குங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததான் வந்து சப்மிட் பண்ணுறது. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதுவும் கிடையாதுங்க. சரிங்களா? ஸோ இதுதான் நோட்டிஃபிகேஷன். இந்த வேலைக்கு நீங்கள் எப்போலேருந்து விண்ணப்பிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வரக்கூடிய செப்டம்பர்ல இருந்து விண்ணப்பிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கான வீடியோ அப்டேட் இதுதான். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. டேட் கன்ஃபார்மா சொல்லணும் அப்படின்னா 5ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதிக்குள்ள ஏதாவது ஒரு டேட்ல சொல்லுவாங்க. சரிங்களா? தேங்க்யூ.